ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக வந்து பாப்பாவுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி எடுத்திருந்தோம். அந்த ப்ரொசீஜர்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்குது. நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் இருக்குது, வ்ளாக் வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல, அதனால தான் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாஸ்போர்ட் எடுக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் குழந்தைங்களுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இப்போ வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் தான் இருக்கோம். நாங்கள் வந்துட்டு தக்கலில் தான் வந்து போட்டிருக்கோம். 3 to 4 டேஸில் வந்து கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. passportseva.comல வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி அப்ளிகேஷன்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணி போட்டுட்டோன்னா நமக்கு வந்துட்டு அவங்களே அப்பாயின்மெண்ட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் நம்ம சேஞ்சஸ் எதுவும் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போகிறோம். பாப்பாவுக்கு வந்துட்டு ப்ளூ பேக்ரவுண்டில் இருந்ததுனால அது வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப்பாவை வந்து அங்கே உட்கார வச்சு கேமராவில் ஃபோட்டோ வந்து எடுக்க மாட்டாங்களாம். நம்ம கொடுக்குற ஃபோட்டோ தான் வந்து அவங்க எடுப்பாங்களாம். மைனர்னால் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது. எங்களுக்கு தெரியவே தெரியல. இது மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது நாங்கள் பண்ண மிஸ்டேக்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன். பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்து ஒரு இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம். இப்போ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே டைரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் பாஸ்போர்ட்டில் அது பிரிண்ட் ஆகி வருமா. குழந்தைங்கள வந்துட்டு உட்கார வச்சு கேமராவில் ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டாங்களாம். இதுவே ஒரு பெரிய அனுபவம் தான் எங்களுக்கு. பாப்பாவுக்கு வந்துட்டு ஓவராலாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 3000 ஆச்சு. தக்கலில் வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா, நார்மலாக வந்து நம்ம பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா 900 ருபீஸ் தான் ஆகுது மைனருக்கு. உங்களுக்கு வந்துட்டு 18 இயர்ஸ் பிலோ இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே மைனர் தான். அவங்களுக்குலாம் கம்மி தான் பாஸ்போர்ட் எடுக்கிறது. இப்போ வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு திருப்பி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தான் வந்து போயிட்டுருக்கோம். passportseva.comல வந்து எப்படி நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறாங்க. நானே அதை பார்த்து தான் பாப்பாவுக்கு வந்து அப்ளை பண்ணேன். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு திருப்பி கொண்டு வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்தாச்சு. அங்கே உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கெஃபே மாதிரி இருக்குது. ரொம்ப பசி வந்துடுச்சு. 2 o'clock ஆகிடுச்சு. அதனால் ஒரு ஜூஸ், ஸ்நாக்ஸ் அது மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் பார்த்துட்ருக்கோம். அங்கே வந்துட்டு இது மாதிரி உப்மா பேக் வந்து பார்த்தேன். பாக்ஸில் வந்து உப்மா போட்டு வச்சுருந்தாங்க. அதில் ஹாட் வாட்டர் போட்டு சாப்பிட்ணுமா இல்லை வந்து மைக்ரோவேவனில் குக் பண்ணி தருவாங்களான்னு எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு வாங்கிலாம் சாப்பிடல. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் வந்து காமிச்சிருக்கேன். இது மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ்லாம் உள்ளவே வந்து வச்சுருக்காங்க. பாப்பாவுக்கு வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, இது ரெண்டும் வந்து கொடுத்து தான் நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரே ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்கலாம். பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்து கூட பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் பாஸ்போர்ட் கையில் கிடைக்கிறதுக்கு 20 டேஸ் மேலே ஆகுமா. நீங்கள் ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து இது மாதிரி சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் ரெண்டும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து கையில் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போ பாஸ்போர்ட் வந்து வந்துடுச்சு. 5 டேஸ்க்கு அப்புறமா தான் வந்து கையில் கிடச்சிது. ஆதார் கார்டு அப்ளை பண்ணி 15 டேஸ்க்கு அப்புறமா நமக்கு வந்துட்டு வீட்டுக்கு போஸ்டர்லேயே வந்துடுது. இது 2 ப்ரூஃப் போதும். பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறமா வந்துட்டு ஆதார் கார்டு, இது 2 வச்சு நம்ம வந்து passportseva.comல அப்ளை பண்ணி நம்மளே டைரெக்டாக வந்து போய் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு போகும்போது கண்டிப்பாக மறக்காமல் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுதான் வந்து அங்கே தேவைப்படுது. அந்த ஃபோட்டோ வச்சு தான் பாஸ்போர்ட்டே உங்களுக்கு வந்து வெளியில் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டீஸ்க்கு பாஸ்போர்ட் எடுக்கணுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் சொன்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நார்மலாக அப்ளை பண்ணிங்கன்னா 900 ருபீஸ் பே பண்ணி 15 டேஸில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு 15 டேஸில் உங்களுக்கு பாஸ்போர்ட் கையில் கிடச்சிரும். தக்கலில் பண்ணிங்கன்னா 3000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு 4 to 5 டேஸில் வந்து வீட்டில் வந்து கிடச்சிரும்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.